பொதுவா நடக்காத ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, என்ன ஒரு விஷயம் செய்தாலும் இந்த ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, இந்த ஆசை நிறைவேற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தால் இது செய்யலாம். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரலா அந்த பண ரீதியான விஷயங்கள், கம்ஃபர்ட் ரீதியான விஷயங்கள், வேலை மாற்றம், உயர் பதவி, வேற யாராவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு நபரால் நமக்கு ஏதாவது ஒரு சொத்து ரீதியான ஒரு காரியமாக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இது கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா கணவன் மனைவி சண்டை, அவங்க ஒற்றுமையா இருக்கும், அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் இது ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணின விஷயத்துல சொல்றேன் உங்களுக்கு. சோ அதாவது அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சண்டை நிற்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் அன்பு ஜாஸ்தி ஆவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக இதை செய்யலாம். அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கும் பிடிச்சுக்கும்பாங்கல்ல, அதாவது அடிச்சுக்கும் செய்வாங்க பிடிச்சுக்கும் செய்வாங்க, அந்த மாதிரியான ஒரு முறையாக ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இருந்ததுன்னா அது பாட்டுக்கு இந்த ஒரு விஷயம் நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டால் கண்டிப்பா நடக்கும். அதை அடிச்சுக்கவே கூடாது, வெறுமனை பிடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது நடக்குமா அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் பல நாட்கள் செய்து பார்த்தீர்கள், அதனுடைய பலன் தரும். இது ஒரு 1 or 2 டைம்ஸ் செஞ்சாலே ஒரு அதிகப்படியான ஒரு பலன் தந்திருக்கிறது. அந்த ஒரு 2 times 3 times செஞ்சிருக்கிற பலனை மட்டும்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஒரு டெஸ்டட் மெத்தட் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சோ பண ரீதியான விஷயங்கள் வேற ஏதாவது ஒரு விஷயம், பொதுவா வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வீட்டுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொண்டே இருக்க வேண்டும், புதிய புதிய பொருட்கள் சேர வேண்டும், இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் பழுதாக கூடாது, சுப விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் ஏதாவது வந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு இத்தனை விஷயங்களுக்காகவும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன மடக்கு தேவை. இதை என்ன பண்ணுவாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஒரு தாந்திரிக் ரெமெடி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வார்கள் என்றால் இதை கோவிலில் ஏற்றுவார்கள். உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, இது கோயில போய் செய்ய முடிஞ்சதுன்னா செய்யுங்க. பட் வீட்டுல செஞ்சு பார்த்த ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வீட்டில் செய்து பார்த்த விஷயமாக தான் இந்த ஒரு பரிகாரத்தை கொடுக்கிறேன். நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு போயிட்டு கோவில்ல ஏற்றி வைப்பாங்க. கோவில்ல ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துடன் ஒரு இவங்க யாருக்கு ஒரு வைதிகர்களுக்கு அதை தானமாக கொடுப்பார்கள். அதாவது தீபதானம் சொல்லுவா இல்லையா, அந்த தீபதானத்தில் உங்களுக்கு அரிசியோட தீபதானம் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான முறை. இதை நம்ம வேற மாதிரியான ஒரு விஷயமாக ரொம்ப எளிமையாக செய்ய போறோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால, சரியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு மடக்கு மாதிரி சின்னதா எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பச்சரிசியை போட்டுக்கொள்ள வேண்டியது, 4 புறமும் மஞ்சள் குங்குமம் வைத்து விட வேண்டியது. வீட்டிலேயே தான் செய்யணும். ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தா தாராளமாக பிரார்த்தனை செய்து கொண்டு செய்யலாம். அவர்களுக்கு மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவர்களுடைய சங்கல்பம் தான் மந்திரம். இதுல வேற எந்த ஒரு மந்திரமுமே இன்வால்வ் கிடையாது. மகாலட்சுமி அஷ்டகம் சொல்வது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மகாலட்சுமி அஷ்டகம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், ஆங்கிலத்திலையும் போடுறேன், தமிழையும் போடுறேன். அதை இது பண்ணிட்டு மகாலட்சுமி அஷ்டத்தை வில்வ இலையால் நீங்க அர்ச்சனை செய்து கொண்டே இந்த ஒரு விஷயத்தை நீங்க இந்த ஒரு விளக்குக்கு அர்ச்சனை செய்றீங்க. வில்வ இலையால் அர்ச்சனை செய்து கொண்டே மகாலட்சுமி அஷ்டகம், அதை தவிர வேற எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. அந்த ஒரே மகாலட்சுமி அஷ்டகம் மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அது ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமா உங்களுடைய வேலையை பார்த்து விட வேண்டியது. எப்படின்றது நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் இது இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவு மினிமம், ரொம்ப பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு சைஸ்ல இருக்கிற ஒரு மடக்கு, இதை விட கொஞ்சம் ஒரு துளி சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஃபில் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை என்று செய்வது அதிகப்படியான ஒரு பலனை தரும். சோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் நீங்க செஞ்சா கூட போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க திங்கக்கிழமை செய்வது பலன் தரும். திங்கக்கிழமை செஞ்சா அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. அந்த ஒரு விஷயம் என்னன்றது நான் சொல்றேன். வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான ஒரு விஷயம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள், விரலி மஞ்சள் அப்படி இருக்கும் இல்லையா, விரலி மஞ்சள் நீளமா இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மஞ்சளை இப்படி உள்ளுக்குள்ள இதை போட்டுற வேண்டியது. அதாவது 4 பக்கமும் குங்குமம் மஞ்சள் வைத்து விடுவீர்கள். நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்தோடனே பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாதாரணமா வாட்டர்ல கழுவுவாங்க. இது நீங்க கங்கா ஜலம் இருந்தால் கங்கா ஜலத்தில் கழுவுங்கள். அப்படி இல்லைன்னா கல்லுப்பு இருந்ததுன்னா கல்லுப்பு போட்டு, கல்லுப்பு இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கல்லுப்பு தண்ணியில கழுவிடுங்க. அது கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா காஞ்ச உடனே இந்த மாதிரி அரிசியை போட்டுருங்க. வியாழக்கிழமைக்கே கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்க வீட்டுல இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான அரிசி இருந்ததுன்னா அரிசியை போட்டு உள்ள இந்த விரலி மஞ்சளை உள்ளே போட்டு விடுகிறீர்கள். உள்ளுக்குள்ள ஃபுல்லா இருக்க மாதிரி, வெளியில தெரியக்கூடாது, அரிசி மட்டும் தான் தெரியணும். என்ன நான் இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமா போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு 1 ரூபா காயின்,
அந்த ₹1 காயினையும் உள்ள போட்டுறீங்க. ₹1 காயினையும் உள்ள போட்டு இதை ஃபுல்லா சாதாரணமான ஒரு முறையாக இப்படி வைத்து விட்டு ஒரு விளக்கை எடுத்து வைத்து அந்த விளக்கில் வந்து நெய் விளக்காக இருக்க வேண்டும், சுத்தமான விளக்காக இருக்க வேண்டும். தாமரை தண்டு திரியாக இருந்ததுன்னா அதிகப்படியான ஒரு பலன் தரும். இல்ல குபேர திரியா இருந்ததுனாலும் குபேர திரி யூஸ் பண்ணிக்கலாம். இது இரண்டுமே இல்லாத பட்சத்துல நீங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை திரியை வைத்துக் கொள்ளலாம். இந்த வெள்ளை திரியை வைத்து விடுகிறீர்கள், இந்த விளக்கை ஏற்றீங்க. அதாவது அரிசி விளக்கு, அதாவது இதை வந்து லட்சுமி விளக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லுவார்கள் வச்சுக்கோங்களேன். லட்சுமி அன்னபூர்ணி விளக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லுவார்கள். சோ இந்த ஒரு விளக்கை வந்து என்ன பண்ணணும், தனம் தானியம் எல்லாமே, அதாவது எல்லா விஷயமுமே இதை சிம்பலைஸ் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எர்த் எலிமெண்ட்ல நம்ம பண்றோம், ஃபயர் எலிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம் உள்ள. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கரன்சி வைக்கிறோம். அந்த ₹1 காயின் நான் சொன்னது வந்து இன்டர்நேஷனல் பீப்புள் இருக்கிற பாக்குறவங்க எல்லாம் அவங்க வந்து அவங்களோட கரன்சி ஏதாவது ஒரு காயின் மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணி உள்ள வச்சுக்கலாம். அது மாதிரி இப்ப மஞ்சள் அப்படிங்கிறது சுபத்தன்மையை கூட்டக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கும். சோ எல்லா விஷயமுமே இதை வந்து கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இதை வந்து நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்காக ஏற்கிறோம். மகாலட்சுமி தாயாருக்காக வீட்டுல வச்சுட்டு ஏற்றுறோம். எந்த ஒரு படமும் இதுக்கு வந்து தேவையில்லை. சாதாரணமா விளக்க மட்டும் மேல எடுத்து இதுக்கு மேல ஒரு விளக்க வச்சுக்கலாம். அதுல எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் சேருமே அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நினைப்பவர்கள் வந்து மேல ஏதாவது ஒரு சின்ன பிளேட்டோ ஒரு இலையோ ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து விட்டு அது மாதிரி லைட். ஆனா அரிசி வந்து வெளியில தெரியணும், ஃபுல்லா அரிசி மூடிடக்கூடாது. அரிசி வந்து கண்டிப்பான முறையில் வெளியில தெரியணும். சோ அந்த பிம்பத்துடன் அந்த அரிசியோட விஷயம் பிரதிபலிக்க வேண்டும். அது மாதிரியான ஒரு முறையாக வைத்து விடுங்கள். ஏன்னா இது வந்து அரிசி நீங்க யூஸ் பண்ண போறீங்க, அதனாலதான் நான் சொல்றேன் எண்ணெய் வந்து வெளியில தெரியக்கூடாது. நெய் தான் விட போறீங்க, அந்த நெய் எதுவும் இதுல டிராப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சுத்தமான நெய் விடுங்கள். டிராப் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெய் டிராப் ஆகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சுட்டு நீங்க வந்து விளக்கேற்றி வைத்தீர்கள். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி விடுங்கள். வில்வேலையால் அர்ச்சிங்கள். இதை வந்து நீங்க வந்து ஒரு தாமரை வைத்து முன்னால் வைத்து வெள்ளை தாமரை வைத்து நீங்கள் வந்து அலங்கரித்து ஒரு பூஜித்தீர்கள் என்றால் அது அதிகப்படியான ஒரு பலன் தரும். வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைமா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அதிக பலன். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து நீங்கள் உங்களுடைய பூஜையை முடித்துக் கொள்ளலாம். நிவேதனம் உங்களுக்கு வந்து இதே நிவேதனம் மாதிரி தான், பட் நிவேதனம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கல்கண்டு, அதாவது பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கல்கண்டு, சின்ன டைமண்ட் கல்கண்டு இருக்குல்ல, அதுவோ இல்ல பெரிய கல்கண்டோ வைக்கிறது வந்து அதிகப்படியான பலன் தரும். உங்களுடைய அதாவது நடக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து கல்லுப்பு விளக்கு ஏற்றுவோம், மடக்கில் வச்சு ஏற்றுவோன்ற மாதிரி எல்லாம் பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டெய்லி 45 நாள் அந்த மாதிரியான ஒரு முறையாக எல்லாம் ஏற்ற வேண்டும். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றிக்கிட்டு வந்தாலே போதும். எவ்வளவு வாரம் ஏற்றணும்ன்ற தேவை கிடையாது. நம்மளுடைய தேவைகளை பொறுத்து இருக்கு. நம்மளுடைய நடக்காத ஆசைகள் எவ்வளவு நாள்ல நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது அந்த தேவை வரைக்கும் நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்றி வைக்கலாம். இல்ல ஒரே ஒரு வாரம் மட்டும் நம்ம வந்து ஒரு நேர்ந்தல் மாதிரி நம்ம வந்து ஏற்றி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது மாதிரியான செய்யலாம். உங்களுடைய பலன் எப்படி இருக்கிறது, உங்களுடைய மன ஆசைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது, நீங்க எந்த அளவுக்கு பக்தியுடன் இருக்கிறீர்கள் பொறுத்து எல்லாம் தான் இதோடைய ஒரு பலன் இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி விஷயத்தை செய்து விடுகிறீர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்க இதை டச் பண்ணவே கூடாது, அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் சனிக்கிழமை என்று காலை குளித்தவுடன் என்ன செய்றீங்க, வந்துட்டு இந்த விளக்கு எடுத்து தனியா வச்சிடுறீங்க. தனியா வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். அந்த விளக்கு ஏற்றி வைத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணணும். சோ அந்த விளக்கை தனியா எடுத்து வச்சுட்டு கீழே எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சிடுறீங்க. ஏற்றி வச்சுட்டு இந்த என்ன பண்றீங்கன்னா இந்த அரிசி அப்படியே தனியா ஏதாவது ஒரு விஷயத்துல கொட்டிக்கிறீங்க. உள்ள இருக்கிற மஞ்சள் தனியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ₹1 காயின் எடுத்து நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ₹1 காயினை உங்களுடைய பணப்பெட்டிக்கு வைத்து விடலாம், யாருக்கும் கொடுக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வச்சிருக்கீங்க. ஏன்னா நைட் எல்லாம் இதுக்குள்ள இருந்திருக்கு இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க வந்து இந்த அரிசி என்ன பண்றீங்க அப்படியே எடுத்துட்டு ஏதாவது அந்த இத்தனோடு அரிசியில நம்ம என்ன பண்ண முடியும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா பட் நல்ல குவான்டிட்டி இருப்பாங்க. இந்த குவான்டிட்டியில வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு ஒரு விஷயமாக செய்து நன்றாக கிளறி எல்லாரும் வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளியில இருக்கிற ஆளுகள் கொடுக்க கூடாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அன்ற நாள்ல வந்து ஏதாவது ஒரு அந்த அரிசியில உங்களுக்கு என்ன டிஷ் பண்ண முடியுமோ அந்த ஒரு டிஷ், ஸ்வீட்டா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு டிஷ்ஷா இருக்கலாம், என்ன ஒரு ஃபுட்டா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். அது சுவாமிக்கெல்லாம் நிவேதனம் பண்ணக்கூடாது. அது மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணி நீங்கள் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது வெளிநபருக்கு கொடுக்கக்கூடியது அல்ல. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க இது வந்து நம்ம கோயில் மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணினோம் என்றால் தீபமாக இந்த மாதிரியான ஒரு விஷயமாக டோட்டலாவே எடுத்துட்டு இதை அப்படியே வந்து கொடுத்துட்டு கையில வந்து ஒரு ₹101 பணமும் கொடுப்பாங்க. இது வந்து நார்த்தில் செய்யக்கூடிய ஒரு வழக்கம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் ₹101 ₹51 அவங்க வசதியை பொறுத்து. சோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்வார்கள். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அது மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு பண்ணாம நம்மளுடைய ஒரு விஷயமாகவே இதை எடுத்துக்கொள்கிறோம், நம்ம வீட்டிலேயே ஏற்றி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக முயற்சித்து பார்த்தது. இரண்டுத்திற்கும் உண்டான ஒரு என்ன தாற்பயம் இது இரண்டு விஷயத்திற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இரண்டும் ஒன்றே தான். அதனால இந்த ஒரு விஷயம் செய்து பார்க்கப்பட்டது. ரொம்ப எஃபெக்டிவான பலன் பல நபர்களுக்கு கிடைத்து வந்திருக்கிறது. அதனால நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுடைய வெற்றியை பார்த்துக் கொள்ளுங்கள். நமசிவாய்.